ஏய், பேசாம போயிடு. விடமாட்டேன்டி. உன்னை கொன்னு உன் ரத்தத்தை குடிக்காம விடமாட்டேன். வேண்டாம், போயிடு. ஸ்வேதா வந்துரு. போயிடு. சாமி. ஓம் ரீங் வஷி சர்வ மோகினி வசியமாகவே ஸ்வாகா. ஓம் கிங் கம் பட்நாக்ர ஹாசி ஹாசி நாகஹாசி. சித்ராக்கா. ஐயோ சித்ராக்கா, என்ன ஆச்சுக்கா? வா. ஐயோ, இவளை விட்டு வைக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்ப தன்னே அறிஞ்சது. இவளை இந்த குடுவக்குள்ளேயே ஞான் அடைச்சு இவளை கொண்டு போய் எவிടെയെങ്കിലും குளத்துல கலஞ்சிட்டு வா. அதோட அடி ஆழத்துல எப்பவுமே தவிச்சு வெள்ளம் குடிச்சிட்டு இருக்கட்டேன். ரொம்ப பத்திரம், சூசிச்சு. கொடுங்க சாமி. மருது, சாமி சொன்னதை கேட்டல. போ, பத்திரமா கொண்டு போய் போட்டு. பார்த்து ஜாக்கிரதையா போ, கவனமா இரு. பாத்து மருதனே. ஸ்வேதா வாமா. அம்மா. ஸ்வேதா, ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? எனக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல அத்தை. அவ இப்ப அடங்கி ஊரு தெரியாம ஆயிட்டால, எனக்கு அது போதும். வேணாம் அத்தை, சித்ராக்காவை விட்டுடுங்க அத்தை. விடுறதா? நாங்க உன்னையும் விட மாட்டோம், அந்த சித்ராவையும் விட மாட்டோம். நீங்க 2 பேரும் என்னோட போட்டில இருந்து இந்த நிமிஷத்தோட விலகி ஓடிடுங்க. இனிமே எனக்கு வாழ்க்கைங்கிறது முத்தரச மாமா கூட மட்டும்தான். அதுக்கு போட்டியா யாரு வர நினைச்சாலும் பார்த்தல அவங்களுக்கு சமாதிதான். சித்ராக்கு மட்டும் ஸ்பெஷல், அவளுக்கு ஜல சமாதி. சித்ரா, எங்களையா கலங்கடிக்கிற? இனிமே நீ வெளியிலே வர முடியாது. பாருங்க முத்தரசன் தம்பி, இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம்தான். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்புவை தேடி ஆளுக்கு ஒரு பக்கம் போனாங்க. போன இடத்துல யாருமே எதிர்பார்க்காத நிலைமையில வெண்ணிலா ஒரு மந்திரவாதி கிட்ட மாட்டிக்கிட்டா.
அப்புவை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க ஒரு பிரசன்னம் போட்டு பார்க்கும்போதுதான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. மந்திரவாதி கிட்டியா? ஆமாண்ணே, அண்ணி மந்திரவாதி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. டேய், என்னடா அது புது குழப்பம்? என்னடா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், போலீஸ்க்கு போன் பண்றா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி பதட்டப்படாம இப்ப நான் சொல்றத கேளுங்க. வெண்ணிலா மாட்டிக்கிட்டு இருக்கிற மந்திரவாதி கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதுதான் நம்மளோட முத வேலை. இந்த நேரத்துல போலீஸ் வந்தா கூட எதுவுமே செய்ய முடியாது. தயவு செஞ்சு என் வார்த்தையில நம்பிக்கை வச்சு நான் சொல்றத கேளுங்க. சரி, என்ன பண்ண சொல்லுங்க. தம்பி, வெண்ணிலாவை அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து மீட்கிற சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏங்கிட்டியா? நான் என்ன வேணாலும் பண்றேங்க. வெண்ணிலாக்காக என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உங்க குலதெய்வம் பொன்னாச்சி அம்மன்னு கேள்விப்பட்டேன். அந்த அம்மனோட சிலைய வீட்டுல வச்சு நிறைய மாவிளக்கு ஏத்தி அம்மனுக்கு பாட்டு பாடி மனமுருக வெண்ணிலாவை காப்பாத்துன்னு பிரார்த்தனை பண்ணா வெண்ணிலா அந்த மந்திரவாதி பிடியிலிருந்து மீண்டு இந்த வீட்டுக்கு வந்துருவா. நாளைக்கு உங்க கண்கட்ட அவுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி கண்கட்ட அவுக்கும் போது வெண்ணிலா கண்டிப்பா உங்க கண்ணு முன்னாடி நிப்பா. நான் பண்ண தப்புக்கு நான் தான் பரிகாரம் பண்ணணும். நான் பண்றேங்க. நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் பண்றேன். அம்மா பொண்ணாச்சி அம்மா, அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து நீதான் வெண்ணிலாவை காப்பாற்றணும். நான் எல்லாம் பூஜை எல்லாம் பரிகாரத்தையும் என் கையாலே பண்றேன். என் வெண்ணிலாவை காப்பாத்து. என் வெண்ணில நல்லபடியா என்கிட்ட வந்து சேரணும். அது போதும் எனக்கு. அண்ணே, ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணே. அண்ணியை எப்படியா இருந்தாலும் மீட்டுடலாண்ணே. சரி, பூஜைக்கான ஏற்பாட்டை உடனே பண்ணிடலாம். கார்த்தி, அது சாமி சொன்ன மாதிரி பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணு. சரிங்கண்ணே. அத்தை, கண்டிப்பா இந்த பூஜை முடியும் போது வெண்ணிலா கிளியா மாறிடுவாள். நடக்கும் ஸ்வேதா, கவலையப்படாத. உன் கண்ணாலேயே நம்ப முடியாது, ஆனா அந்த விஷயம் நடக்கும். பூஜை முடிஞ்ச உடனே அவளை கூண்டுல அடைச்சு வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான் பாக்கி. ஐயோ பொன்னாச்சி அம்மா, என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? இருந்த ஒரே தோண சித்ராக்கா, அவங்களையும் இப்படி பண்ணிட்டீங்க. உனக்கு இது நியாயமா? இப்படி அநியாயம் பண்றவங்களுக்கு தோண போறியே ஆத்தா. அம்மா, இந்த பூஜையே என்னோட வெண்ணிலாக்காக தான். இந்த பூஜை முடியறதுக்குள்ள என் வெண்ணிலா என்கிட்ட வந்து சேரணும். என் வெண்ணிலா கொண்டு ஆகக்கூடாது. அண்ணே, தைரியமா இருங்கண்ணே. அண்ணே, அண்ணா, அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. ஆத்தா, உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? என் முத்தரசு மாமாவும் வெண்ணிலாவும் நல்லா இருக்கணும். அவங்களை இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது நீதான் விடுவிக்கணும். குடியிருக்கும்
எங்க பொண்ணாச்சி அம்மா எங்க மகிழ்ச்சி எல்லாம் அழிச்சதாரு சொல் பொண்ணாச்சி அம்மா வெண்ணிலாவ மீட்கணும் புது வெளிச்சத்தை நீ காட்டணும் நினைச்சதெல்லாம் நடக்கணும் நான் கேட்கும் வரோம் நீ கொடுக்கணும் இருண்ட வானம் விழுக்கணும் கிழக்கு வானில் உதிக்கணும் குறிச்சியிலே குடியிருக்கும் எங்க பொண்ணாச்சி அம்மா எங்க மகிழ்ச்சி எல்லாம் அழிச்சதாரு சொல் பொண்ணாச்சி அம்மா யாரோ என்ற பூஜைக்கு எதிர்த்து தடங்கல் செய்யணுண்டு. அது யாருன்னு நோக்கணும். யாரா இருக்கும்? ஏடா அதை எடுக்கணும். மதி ஓம் संहरणाय सर्वशालुवाय पक्षिराजाय हुं पट स्वाहा स्वाहा उत्कीद प्रणवेत्कीद सर्ववाहिज्वरेश सर्ववेदमयोचिन्य ஆறானது மாமா, இது முத்தரசு, என் பையன் வெண்ணிலாவோட புருஷன். ஓ, பொண்டாட்டிய காப்பாத்த புருஷ முயற்சி பண்றானா? தெய்வ சக்தியை விட எந்த மந்திர சக்தி தான் உயர்ந்ததுன்னு நான் நிரூபிக்கிறேன். நீங்கள் உட்கார்ந்து நோக்குங்க. ஓம் ஸ்வாஹா. அடங்க மாட்டான் போல இருக்கு. மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். சம்ஹரணாய ஓம் சர்வநாச சக்ரு. എടോ നിന്റെ പണി എന്നു ഞാൻ പറയും. നേരായിട്ട് പോയി அங்க நடக்கிற பூஜையை கெடு. அந்த பூஜை நடக்கவே கூடாது. அவட உள்ள சிலையும் காணாம போகணும். போய்க்கோ. இன்னும் കുറച്ച് நேரத்தில் അവിടത്തെ പൂജ മൊത്തമായിട്ട് നിന്നിടും.